மற்ற ஆளுக்காட்ட போய் அடிமை வேலை செய்யறத கொடுக்கும் சரியாக இருந்தால் அசைக்கி பார்க்க முடியாது. சிசு லோன் 50,000 வரைக்கும், கிஷோர் லோன் 50,000 கருண் லோன் சொல்லிட்டு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் உங்கள் லோட்டஸ் லோகேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ். எம்எஸ்எம்இனா என்ன, எம்எஸ்எம்இ யார் யாரெல்லாம் வந்து லோன் வந்து வாங்க முடியும், அப்புறம் 2026 எம்எஸ்எம்இக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலுடைய 2வது வீடியோ, முதல் 2வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன்னா, மக்களுக்கு பிரயோஜனமான எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இனா சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கடன் வாங்குறது எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வாங்கலாம், கடன் எப்படி வாங்கலாம், எப்படி உங்களுடைய தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். பண்ணேன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பண்ணேன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம பேச போகிறது என்னென்னா, சிறு தொழில். சிறு தொழில், ஆமாம், சிறு தொழில். இப்போ பெட்டி கடை வச்சுருக்கவங்க, தையல் மிஷினு, அப்புறம் அயன் பண்ணுறவங்கலேருந்து, ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க, வீட்டிலே தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, வீட்டிலே தொழில் செய்கிற மாதிரி. ஆமாம், இல்லை வீட்டில் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக எப்படி போயிட்டு பேங்க்ல வந்து லோன் வாங்குறதாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம் நிறைய இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்தி சின்ன தொழில எப்படி பெரிய தொழிலா பண்ணலாம். சின்ன தொழில எப்படி பெரிய தொழில பண்ணோம்னா, சின்ன தொழில ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா பேங்க்ல கடன் வாங்குறோம். ஆமாம், பேங்க்ல சிறு தொழில்னு கடன் வாங்குறோம். ஆமாம், அதை வாங்கி மற்ற ஆளுக்காட்ட போய் அடிமை வேலை செய்யறத விட நாம் சிறு தொழில் பேங்க்ல போட்டு கடன் வாங்கி நாம் அதில் ஒரு பெரிய ஆயிடலாம். ஆனால் அது எப்படி, அது எப்படி, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அப்படியா? ஆமாம். எப்படின்னா, ஒரு பெட்டி கடை வைக்கலாம், சரி, கை குளோஸ் வைக்கலாம், தள்ளு வண்டிக்கு வாங்கலாம், காய்கறி வியாபாரத்துக்கு வாங்கலாம், ஒரு மாடு வாங்கி வண்டி கூட பூட்டி ஒத்த மாட்டு வண்டி போட்டு மூட்டை எடுத்து போய் பஸ் ஸ்டாண்டில் வைக்கலாம். தொழில் சித்தான் சிறு தொழில். நல்லது. இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை வந்து வாங்கலாம், எவ்வளோலாம் பணம் வாங்க முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசலாம். இப்போ முதல்ல வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தலாம். எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன, பொதுமக்களுக்கு அதில் என்ன வந்து பயன் இருக்குது, அப்புறம் இந்த 2026 பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத முழுக்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இயோட ஃபுல் ஃபார்ம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். சின்னதுலேருந்து ஒரு நடுத்தரமானலேருந்து ஒரு மீடியமாக இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ அப்படின்ற ஸ்கீமுக்குள்ளே வந்து வருவாங்க. இந்த லோன் வாங்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகடை வைத்திருப்பவர்கள், தையல் கடையிலேருந்து மெக்கானிக் ஷாப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் ஷாப், இவங்களாம் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கலாம். நிறைய பேருக்கு இது வந்து தெரியறதில்ல. தெரியாததுனால அவங்க தொழில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து குழம்பி நிற்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீமில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து லோன் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் பே வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்டாக நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு கூழ் கடை போட்டிருந்தா கூட அதை நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, பாருங்கள் இந்த தொழில் நான் பண்ணுறேன், மாதம் எனக்கு இவ்வளோ லாபம் இருக்குது, செலவு போக இவ்வளோ நிற்குது அப்படின்றத சொல்லி பேங்க்கில் லோன் கேட்கறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேருந்து தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ திட்டம் வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறவங்க தான் வந்து இந்த நாட்டோடைய ஒரு பெரிய முதுகெலுங்க வந்து இருக்கிறவங்களே வந்து எம்எஸ்எம்இ தான். எம்எஸ்எம்இ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் செய்யணும்னா, நீங்கள் சின்ன தொழில் செஞ்சுட்ருக்கீங்கன்னா முதல்ல அந்த தொழில் செஞ்சுட்ருக்கீங்கன்னு போய்ட்டு பதிவு பண்ணணும். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் சென்டர்ஸ் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு பதிவு பண்ணலாம். உங்களுடைய தொழில் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணாவே உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலன் என்னென்ன கிடைக்கும்னா, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள், அரசுடைய மானியத்தை வந்து நீங்கள் பெறத்துக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அமையும். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கப்ப இப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டெண்டர் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை க்ளவுஸ் அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கை க்ளவுஸ் வந்து தயாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கை க்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எங்ககிட்ட எடுத்துக்கோங்க அப்படின்ற வாய்ப்பாக நீங்கள் வந்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்எம்இயில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், உதயம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாமல் ஏமாத்தினாங்கன்னா சட்டப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து துணையாக நிற்கக்கூடிய எலிஜிபிலிட்டி வந்து இந்த எம்எஸ்எம்இயில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தா கிடைக்கும். பெண்கள் இளைஞர்கள்லாம் சுயதொழில் வந்து தொடங்குறதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த எம்எஸ்எம்இ திட்டம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப பவர்ஃபுல்ன்றதுனால இந்த 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து நம்ம நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த 10,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்காகவோ ஆந்திராக்காகவோ இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எம்எஸ்எம்இ உங்களுக்கு தான் இது வந்து இந்த 10,000 கோடி. அதனால் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். நீங்கள் 50,000 வாங்குறீங்களோ இல்லை 1 லட்சம் வாங்குறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய தொழிலுடைய உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த எம்எஸ்எம்இல வந்து முக்கியமான அறிவிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 கோடி ரூபா எம்எஸ்எம்இ க்ரோத் ஃபண்ட் வந்து சிறு தொழில் வந்து வளர்கிறதுக்காகவும் புதிய தொழில்நுட்பம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டெக்னாலஜி எதாவது புதுசாக வருது, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து லோன்ஸ் வாங்கலாம். பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தொழிலை வந்து விரிவாக்கம் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் TREDSன்ற ஒரு கட்டாய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா இந்த TREDS மூலிமா நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு கடன் கொடுக்கறது, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தாவோ செஞ்சாவோ அதில் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எவிடன்ஸ் மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பணம் அவங்க கொடுக்காம ஏமாத்துறதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த எம்எஸ்எம்இக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஆடட் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசுடைய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இங்களுக்கு வந்து நேரத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க இந்த எம்எஸ்எம்இயில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ தொழில்கள் கூடுதலாக நீங்கள் வந்து நிறைய முதலீடு வந்து பண்ணுறதுக்கு இந்த எம்எஸ்எம்இ திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஐடியா இருக்குது, ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து அதாவது பணம் இல்லை, பணம் மட்டுமே உங்களுடைய தொழிலை செய்கிறதுக்கு ஒரு தாமதமாக ஒரு தடையாக இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தி ஷூரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். அதெல்லாம் எப்படின்றத நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பொதுமக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்னால 2024 என்ன பயன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எம்எஸ்எம்இனால் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து சுயதொழில் வந்து ஈஸியாக வந்து தொடங்க முடியும். ஒன்று. இன்னொன்று, சிறுகடை பெரிய தொழிலாக வந்து மாற்ற முடியும். அதுக்கப்புறம் பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ மூலமாக நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். கிராமப்புறத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். நம்ம சின்ன சின்ன தொழில், காளான் வளர்ப்பு, அப்புறம் வந்து கைவினைப் பொருட்கள் வந்து நீங்கள் செய்யலாம், ஊதுபத்தி செய்யலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைன்னா எம்எஸ்எம்இ மூலிமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்எஸ்எம்இ மூலிமா வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து பணம் வாங்கணும், எந்த பேங்க்கில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இந்த எம்எஸ்எம்இன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வளர்ச்சி வாய்ப்பு. நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்தால் உங்களோட கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞராக இருந்து நீங்கள் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, பணம் தான் உங்களுக்கு தடையாக இருந்தால் எம்எஸ்எம்இயை கண்டிப்பாக வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதை வந்து பயன்படுத்துங்க. அரசில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இப்போ சாதாரணமாக வந்து பாக்குமட்டை தயாரிக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளை நீங்கள் வந்து கவர்மெண்ட்ஸுக்கு கொடுக்குறதாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் லோன்லேருந்து டெண்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வரைக்கும் எம்எஸ்எம்இ ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதனால் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணுன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ வந்து எம்எஸ்எம்இ கடன் எங்கெல்லாம் நீங்கள் வந்து எந்தெந்த பேங்க்ஸில் கிடைக்கும், நார்மல் பேங்க்லேருந்து பேங்கிங் செக்டர் இல்லாத நான் பேங்கிங், அப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்ணோம், இதுக்கான போர்ட்டல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம முழு விவரத்தை வந்து பார்க்கலாம். எம்எஸ்எம்இ கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் போய் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரே பேங்க்கும் கிடையாது. தேசிய மய வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அப்புறம் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த பேங்க்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு போயிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதோடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை கொடுத்தா மட்டுமே போதுமானது.
நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரிலனா நியரஸ்ட் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய பிஸ்னஸோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ வந்து வருமானம் வருது, இப்போ வருஷத்துக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கும், செலவுகள் போக அப்படின்றதுலாம் ஆடிட்டர் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு தெரில அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எம்எஸ்எம்இ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பேங்க்ஸில் எல்லாமே வந்து குறைந்த வட்டியில் வந்து கிடைக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி பேங்க்கில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது பிராந்திய கிராம வங்கிகள். கிராமப்புற எம்எஸ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வில்லேஜில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ மாடு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து போய் ட்ரை பண்ணலாம். தமிழ்நாடு கிராம பேங்க்கு, அப்புறம் பல்லவன் கிராம பேங்க்கு, சின்ன கடையிலேருந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கை நீங்கள் வந்து போயிட்டு அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் கிராம சுய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வந்து பயன்பெறலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஏற்கனவே ரிலேட்டட் டு இந்த பேங்க் மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். சின்ன தொழில் செய்கிறீங்களா, சிறு தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஆவணம், ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படாது. நகர கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்களே தனியாக போய் அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் லோக்கலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட், யாராவது ஒருத்தவங்க ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்கான பேங்கிங் பணம் வந்து நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக பேங்கிங் செக்டர்ஸில் எனக்கு கிடைக்கல, மேபி உங்களுக்கு வந்து சிபில் இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். அப்புறம் மணப்புரமில் பிஸ்னஸ் லோன் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல், பஜாஜ் ஃபின்சர்வு, அப்புறம் எல்என்டி ஃபைனான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அங்கே அதிகம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா முத்ரா லோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முத்ரா லோன் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசுடைய ஒரு மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎம் முத்ரா யோஜனாவில் 3 வகையாக லோன் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. சிஷு லோன் 50,000 வரைக்கும், கிஷோர் லோன் 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும், அப்புறம் தருண் லோன்னு சொல்லிட்டு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும். இது எப்படின்னா சிஷு லோனுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு முத்ரா லோன் வாங்குறீங்க, எந்த ஷூரிட்டி இல்லாமல் உங்களை நம்பி அங்கே இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜர் கொடுத்தாருன்னா படிப்படியாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போக போகிறது தான் சிஷு லோன் 50,000. கிஷோர் லோனுன்றது 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும், தருண் லோனுன்றது 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கடன் வாங்கிட்டு நல்லா கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் மேலும் வாங்கலாம். பண்ணோன்னா இப்போ முதல்ல நீங்கள் 50,000 வாங்குறீங்க, வாங்கிட்டு கட்டிடுறீங்கன்னு வைங்களேன், நம்பிக்கை வந்துடுது. மேலும் அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் சேர்த்து வந்து வாங்கலாம். வாங்கும் கை கொடுக்கும் கை கொடுங்க, ஜாமீனே தேவையில்லை. நல்ல அருமையான கருத்து சொல்லியிருக்கீங்க. வாங்கும் கை கொடுக்கும் கை சரியாக இருந்தால் அசைக்கி பார்க்க முடியாது. சூப்பர், அருமை. பாருங்க, அருமையாக சொல்லிட்டார் நம்ம அண்ணா. அப்புறம் வந்து இந்த முத்ரா லோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பேங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மெயினாக எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்பிஎஃப்சி, அப்புறம் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த முத்ரா லோனுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கொலாட்ரலே தேவையில்லை. அதாவது வந்து உங்களுக்கு ஷூரிட்டியே இல்லாமல் உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் உங்களோட பிஸ்னஸை நம்பி அங்கே இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜர் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, SIDBI, MSMEக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசு நிறுவனமே தான். குறைஞ்ச வட்டியில் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் அப் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸ்னால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஸ்டார்ட் அப் பண்ணி MSME சப்போர்ட் இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் MSME லோன்ஸ் வந்து கிடைக்கும். பெரிய MSMEக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு டர்ன் ஓவர் நல்லா இருந்ததுன்னா ஒரு பெரிய MSMEக்கெலாம் நீங்கள் இந்த SIDBI பேங்க்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் பேங்க்கில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் என்னென்ன இருக்குது ஆன்லைனில் அப்படின்றது வந்து பார்க்கலாம். MSMEயாக நீங்கள் வந்து பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் MSMEயாக இதில் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிங்கன்னா அனைத்து கடன் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு. ஜன்மத் போர்ட்டல் ஒரு வெப்சைட் இருக்குது, போர்ட்டல். அதில் வந்து அரசு ஆதரவு கடன்கள் வந்து கிடைக்கும். ஒரே இடத்துல நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்.
இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா மிடில் மேன் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி டைரெக்டாக வந்து லோன் வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் மோடிஸ் கவர்மெண்ட் மாடல். இதுதான் பிரதமர் அவர்களின் கவர்மெண்ட் மாடல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ பார்க்க போகிறோம். மாவட்ட தொழில் மையம்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். இங்கே நீங்கள் போய் எம்எஸ்எம்இ பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணுன்றதை உங்களுக்கு அங்கேயே வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எந்த வங்கி கடன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் ஆலோசனை கொடுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசுடைய மானிய தகவலும் உங்களுக்கு இங்கேயே வந்து கிடைக்கும். இலவசம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பணம் தரல அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் மாவட்ட தொழில் மையம் போனாவே உங்களுக்கு பூராமே வந்து கைட் பண்ணுவாங்க. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எம்எஸ்எம்இயில் கடன் பெற முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லிடலாம். வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆதார் அண்ட் பேன், நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, தொழில் விவரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டான பிஸ்னஸ் பண்ணணுன்ற உங்களுக்கு வந்து என்ன இருந்தால் இந்த கவர்மெண்ட் செக்டாரில் வந்து நீங்கள் பேங்க்ஸில் போய் கடனை வாங்கி உங்கள் தொழிலை வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கடன் கிடைக்கவில்லை என்றால் காலம் முடிந்தது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். வாய்ப்புகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது. வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.